தோழர்களே வணக்கம். இன்றைக்கு அனைத்து பத்திரிகையிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், உடல் உறுப்பு தானம் செய்வதில் பெருமைக்குரிய தமிழ்நாடு, நம்ம மாநிலம் இன்றைக்கு சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது என்பதற்காக மத்தியில் இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சகம், நரேந்திர மோடியின் கீழே இருக்கக்கூடிய இந்த சுகாதார அமைச்சகம் நமக்கு தேசிய விருது தமிழ்நாட்டிற்கு அறிவித்திருப்பது மிகுந்த ஒரு பெருமைக்குரிய, பாராட்டுக்குரிய ஒரு செய்தியாகும். இதற்கு தமிழக மக்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுங்க, அவர் ஒன்று எரிப்பாங்க சுடுகாட்டில் கொண்டு போய், அல்லது புதைப்பாங்க. ஆனால் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா, பெரிய மலையில் எடுத்துகிட்டு போய் சில இனக்குழுக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய பழக்க வழக்க பண்பாட்டு ரீதியாக மலையில் உச்சியில் போய் நின்று பருந்துகள், கழுகுகள் சாப்பிடுவதற்காக சடலங்களை தூக்கி எறிந்திருக்கிற வரலாறுகளெல்லாம் உண்டு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, இன்றைக்கு ஒரு மூளைச்சாவு அடைகிற ஒரு மனிதன், அவரால் உயிர்ப்பிக்க முடியாது. அவர் உடம்பில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், அந்த உறுப்புகள், இதனை தானம் செய்கின்ற பொழுது அந்த உறுப்புகளை மாற்று மனிதர்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு எடுத்து வைப்பதன் மூலமாக அவர்கள் பிழைத்துக் கொள்வதற்கு, சுகமாக வாழ்வதற்கு ஒரு வழிவகை செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. நீங்கள் அதுபோன்று எண்ணி பார்க்க வேண்டும். சாதாரணமாக இன்றைக்கி கண் தானம் செய்கிறோம், அது எத்தனை பேருக்கு பயன்படுது? இரத்த தானம் செய்கிறோம், எத்தனை பேருக்கு பயன்படுது? அதுபோல் இன்றைக்கு நவீன யுகத்தினுடைய வெளிப்பாடாக அருமை நண்பர்களே, மத மாச்சரியங்கள், சாதிய கட்டுப்பாடுகள், சாதிய சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு தமிழகத்திலே இன்றைக்கு 400க்கும் மேற்பட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஆண்டிலே இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உடலை தானம் செய்யக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் அருள்கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வளவு ஒரு சிறப்பான நடைமுறைக்கு மக்கள் மாறியிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் அப்படியே சடலத்தை கொண்டு போய் கங்கை நதியில் தூக்கி போட்டால் நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் மீறி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய படித்த கல்வி பெற்றவர்கள் இன்றைக்கு தன் உடலை தானம் செய்வதன் மூலமாக சாகா வரம் பெற்றவராக, இறந்தும் இறவாத வரமாக பெற்றவர்களாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்த்து அப்படிப்பட்ட மக்களுக்கு வாழ்த்தி பாராட்டுகிறோம். தமிழக அரசிற்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.